அதர்வா சாரோட டீம் இல்லை நீங்க. ஆமாம், சின்னதுரை தமிழுக்காக நீங்கள் சண்டை போடுவீங்க லைக் அந்த அந்த மேட்டர் மட்டும்தான் சொன்னாங்க எனக்கு. பட் நான் படம் அப்புறமா ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஓ இவ்வளோ விஷயம் மேம் ரிசர்ச் பண்ணி பண்ணும்போது எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. எஸ்கே சாரும் சொல்லி நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சீரியஸாக ரொம்ப இன்டென்சிட்டி கண்ணில் தெரியணும், அந்த தமிழுக்காக போராடுறீங்க, அந்த போராட்டம் வந்து உங்கள் கண்ணில் எல்லாருக்குமே தெரியணும்னு சொல்லி அது சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஐ திங்க் தட்ஸ் வாட் கேம் அவுட். ஜனநாயகன், பராசக்தி இதுக்கு சென்சார் கிடைக்கல, இது வரல, இது வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 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 ஹேட் ரேட் வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் பீப்புள்ஸால் வந்து ஸ்ப்ரெட் ஆன் பண்ணுது. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகணும் தான் எனக்கும் ஆசை, பட் ஆனால் ஆகலை. சுதா மேமே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி, நானே தளபதி விஜயோட பயங்கரமான ஃபேன், எஸ்கே சாரே அண்ணன் தம்பி பொங்கல்றாங்கிற மாதிரி சூப்பராக பேசினாங்க. அவரும் சொல்லிட்டாரு திங்கிங் தட் இப்போ ஜனநாயகன் திருப்பி எப்போ ரிலீஸ் ஆக போதோ இட்ஸ் கோன் பி a ஃபெஸ்டிவல். ஜனநாயகன் எப்போ வந்தாலும் இட்ஸ் கோன் பி a கிரேட் ஹிட் ஃபார் ஷுவர். சென்சாரில் நிறைய கட் பராசக்திக்கு போனதுனால நிறைய சீன்ஸ் தீ பரவட்டும்ங்கிறத கூட நீதி பரவட்டும்ங்கிற மாதிரி மாற்றின அந்த கான்செப்ட். இம்பார்ட்டண்டான சீன் வந்து சென்சார் கட்டில் போயிருச்சு, ரெஜிஸ்டர் ஆக வேண்டிய டயலாக்ஸ் மியூட்டில் போயிருக்கு, நாளைக்கு ரிலீஸ் ஆகுமான்னு தெரியாத இந்த டென்ஷன், இதெல்லாம் எப்படி அவங்க லைக் கேரி பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத தெரியல. ஐ திங்க் மேம் வாஸ் வெரி கூல் தான் நான் நினைக்கிறேன். பிரச்சனை இருக்குன்னா அது அப்படியே நிற்காம அது இப்படி ஃபேஸ் பண்ணணும்னு ஒரு தைரியம் ஒன்று வேணும். அப்பா என்ன சொன்னாங்க உங்களுக்கு ஃப்ரேம்லாம் வைக்கும்போது ஏதாவது சொல்லுவாங்களா? நீங்கள் அப்பா நல்லா கலாய்ச்சாரு, ஏய் இப்படா அங்கே போடா, ஏய் இப்படி போடா, சும்மா கலாய்ச்சிட்டே இருந்தாரு. என்னடா நடிக்கிறேன் நீ அப்படிலாம் சும்மா கலாய்ச்சாரு. ஓகே. ஆனால் அவர் வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் ஏய் படம் இல்லடா நல்லா பண்ணியிருக்கடா நீ அப்படி மாதிரி ஒரு அங்கே ஃப்ரேம் வைக்கும்போது தெரியலையாப்பா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம். என்ன ப்ரோ, டைரக்டர் ஆகணுங்கிற ஒரு ஒரு லாங் டேர்ம் கோலா இல்லை டைரக்டர் கம் ஆக்டர் இல்லை ஆக்டர் கம் டைரக்டர் இந்த மாதிரி வச்சிருக்கீங்க? தெரியலையே, அது எப்படி அமையதான் சொல்லிட்டீங்களே, அது எப்படி அமையதும் பார்ப்போம். ஓகே, எதை ஃபர்ஸ்ட் வருதோ அதை அப்படியே பண்ணி. டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நாங்கள் கௌதம். இன்னைக்கு இந்த சூப்பரான கான்வர்சேஷன் யாருக்கு இருப்பது அப்படின்னா ஆக்டர் ஆதித்யா அவரு கூட இருப்பது. ப்ரோ வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திருப்பியும் மீட் பண்ணுறோம், தக் லைஃப்க்கு மீட் பண்ணோம். இப்போ அகைன் பராசக்தி ஒரு பயங்கரமான சக்திக்காக மீட் பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸோட சக்தி பார்த்தோம். ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இவ்வளோ நடந்திருக்கா அந்த டைம் பீரியடில், தமிழுக்காக இவ்வளோ பேர் இறந்துருக்காங்களா, நம்ம ஊரில் எப்படிப்பட்டதெல்லாம் நடந்திருக்காங்கிற மாதிரி நிறைய கிளாரிட்டிஸ் வந்து நிறைய புதஞ்ச வரலாறு வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது, அழுக முடிஞ்சது நம்மளோட அந்த இதுக்காக. அந்த பராசக்தி வேர்ல்டில் நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ எப்படி இருந்துச்சு இந்த ஓவரால் கிரியேஷனாகவே, இந்த ஐடியாவாகவே நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது? ஏன்னா ஃபஸ்ட் நீங்கள் மணி சார்ட்ட ஒர்க் பண்ணிட்டீங்க, இப்போ அவங்களோட அசிஸ்டன்ட் நம்ம மேம் சுதா மேம் ஸ்டோரி சொல்லும்போது, இந்த மாதிரி ஒரு தமிழ் பற்றான ஒரு படம்னு சொல்லும்போது என்ன ரியாக்ட் பண்ணீங்க நீங்கள்? ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ரோல் நான் ஆடிஷன் பண்ணும்போது என்னோடய சீன்ஸ் மட்டும்தான் சொன்னாங்க. ஸோ அதர்வா சாரோட நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸாக வந்து நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுவீங்க, தமிழுக்காக நீங்கள் சண்டை போடுவீங்க, லைக் அந்த அந்த மேட்டர் மட்டும்தான் சொன்னாங்க எனக்கு. பட் நான் படம் அப்புறமா ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஓ இவ்வளோ விஷயம் மேம் ரிசர்ச் பண்ணி பண்ணும்போது எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு ஃபுல் ஸ்டோரியாக பார்க்கும்போது. ஸோ இட் வாஸ் அ ஷாக் ஃபார் மீ ஆல்சோ. ஸோ இவ்வளோ ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு, நம்ம ஹிஸ்ட்ரி இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு எனக்கு படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் அதை பற்றி படித்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். ஐ திங்க் நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இதை பற்றி நிறைய தெரிய வரும் அப்படின்னு தான் உண்மைன்னு நினைக்கிறேன் இந்த டைம். ஆமாம், ஐ திங்க் இந்த ஜெனரேஷன்ஸ்க்கு நிறைய நம்மளோட ஹிஸ்ட்ரி வந்து நிறைய தெரிய வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி படங்கள் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டா தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி. இதுக்கப்புறம் நிறைய பேர் போய் படிப்பாங்க, இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? நான் படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் சென்சாரில் நிறைய கட் பராசக்திக்கு போனதுனால நிறைய சீன்ஸ், முக்கியமான சீன்ஸ், இப்போது தீ பரவட்டும்ங்கிறத கூட நீதி பரவட்டும்ங்கிறத மாதிரி மாற்றின அந்த கான்செப்ட், இதை பற்றி டீமில் ஏதாவது பேசிக்கிட்டாங்களா? நான் ஏடிஸ் கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உண்மையாக ஒரு படத்தை கொடுத்தாங்க, பட் அவங்க கைமீறி போகிற விஷயம் அது. சென்சார்ன்றது வந்து ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கிற கமிட்டியில் வந்து எல்லாருக்குமே ஒத்து போகணும். ஸோ அதில் வந்து சில பேருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா வந்து தென் அவங்க சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? ஸோ அதனால் அவங்க கை மீறி போன ஒரு விஷயந்தான். பட் அது இருந்தால் ஒன்றும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சென்சர் இல்லாமல், மியூட்ஸ் இல்லாமல். ஆக்சுவலாக மியூட்ஸ் இல்லாமல் இந்த படம் வந்திருந்தால் ஒன்றும் இம்பேக்ட். கரெக்ட், நிறைய டைலாக் மியூட் ஆனதுனால
ஒரு சிலது கன்வே ஆகாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. முக்கியமான இடத்துல வந்து அந்த இது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற இப்போ மாதிரி. ஜெயம் ரவி சார் வந்து ஆன்டி நேஷனல்ஸ் கம்னு சொல்லுவார், பட் ஆனால் படத்தில் அது மியூட் ஆயிடுச்சு. மியூட் ஆகிடுச்சு. ஆமாம், அது ரொம்ப இன்டென்ஸான ஒரு சீன். ஸோ என்ன ஆகுதுன்னா இன்டென்சிட்டி குறையுதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது தேட்டரில் படம் பார்க்கும்போது இந்த சென்சர் விஷயம்னால, பட் அது கைமீறி போகிற ஒரு விஷயம் என்ன பண்ண முடியும். கரெக்ட் தான். அதை பத்தி பேசினா பெரிய டாபிக். பெரிய அந்த உலகத்துக்குள்ள ஆமா, நம்ம போகணும். ஆமா, கரெக்ட். ஆமா. எப்படி இப்போ 1965 இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டரா வரீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் பார்த்தேன் அவங்க கிருதா அந்த மீசையெல்லாம் வச்சு பயங்கரமா இருந்தீங்க. அந்த காஸ்டியூம் நல்லா லூஸாக போட்டு டக்கின் பண்ணுற அந்த காஸ்டியூம் எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க அந்த காலத்து பையனுக்கு? இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து மேம் ஆஃபீஸில் வர வச்சுட்டு ஒரே டைமில் எல்லாருக்குமே அந்த ஹேர் கட் அண்ட் ஷேவிங்ஸ் எல்லாமே பண்ணி அங்கேயே வந்து லுக் டெஸ்ட் நடந்துச்சு. ஓகே. ஸோ எல்லாருக்குமே வந்து பூர்ணிமா மேம் தான் காஸ்டியூம் டிசைனர். ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு வேறு ஷர்ட் கொடுத்து வேறு பேண்ட் கொடுத்து போட்டு பார்த்து அப்புறம் சுதா மேம் வந்து எங்களெல்லாம் பார்த்துட்டு இல்லை இப்படி போகலாம் நான் ஆக்சுவலாக கொஞ்சம் இன்னும் தாடி வச்சுருந்தேன் ஒரு லுக்கில். அப்புறம் மேம் பார்த்துட்டு இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா ஷேவ் பண்ணி இங்கெல்லாம் கொஞ்சம் இங்கே தாடி இருக்கணும், இங்கே இவ்வளோதான் இருக்கணும், மீஸ் இவ்வளோதான் இருக்கணும், ரொம்ப பர்டிகுலராக இருந்தாங்க. ஸோ அது பண்ணதுக்கப்புறம் நானே என்னை பார்க்கும்போது பீரியடாக தான் இருக்குது அப்படி மாதிரி எனக்கே ஒரு ஷாக். ஏன்னா எனக்கே ஒரு புது லுக் அது. நம்ம அப்படி யாரும் மீசை வந்து இவ்வளோ சின்னதாக நம்ம யாரும் பண்ணதில்லை. பென்சிலில் வரைஞ்ச மாதிரி அதுவும் ரியல். இப்போ பென்சிலில் சும்மா வரையலாம், பட் ஆனால் நம்ம ஷேவ் பண்ணி அப்படி இருக்கிறது வந்து நம்ம ரோட்டில் போனால் கலாச்சிருவாங்க இப்போது இந்த காலத்தில். பட் அதை ஃப்ரேமில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாருக்குமே சொல்கிறேன். இப்போ வர எல்லா ஜூனியர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலத்தில் 4:30 மணி வந்துட்டு எல்லாருமே ஷேவிங் ஃபஸ்ட்டு இது தான் பண்ணுவாங்க. ஹேர் கட் பண்ணி ஃபுல்லாக ஷேவிங் பண்ணி பென்சில் மாதிரி ஒரு மீசை ஷேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து செட்டுக்கே வருவாங்க. ஸோ நம்ம வந்து செட்டில் இருக்கும்போது எல்லாருமே ஒரே மாதிரி இருப்போம். அந்த இந்த ஷர்ட் பேண்ட் இவ்வளோ தூரம் ஷர்ட்டு ஹின் பண்ணி மீசை மட்டும் இந்த முடியல வந்து ஆயில் போட்டு ஃபுல்லாக வலிச்சு இது கோம் பண்ணி அப்படி தான் இருப்போம். ஸோ ஐ திங்க் த வேர்ல்ட் வாஸ் கிரேட். 1960s வேர்ல்டில் தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரேம் பார்க்கும்போது. எக்ஸ்பீரியன்ஸாகவே வந்து பயங்கரமாக இருக்கும் இல்லையா? இப்படிலாம் இருந்திருக்கு இப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியாவே வேற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? மேம் வந்து சிவாஜி சார் படம் நிறைய பார்க்க சொன்னாங்க மேம். ஸோ அது பார்த்து தான் வந்து அவங்க நடை எப்படி, அவங்க பிஹேவியர் எப்படி, அவங்க எப்படி பேசுவாங்க. ஏன்னா இந்த காலத்தில் அது சுத்தமாக இருக்காது. பட் 1970s ஃபிலிம்ஸ் 80s ஃபிலிம்லாம் நம்ம பார்க்கும்போது ஹவு தே வாக் அண்ட் ஹவு தே டாக் அந்த ஜோன் ஒன்று இருக்கும். ஸோ அதனால் ஐ திங்க் அதுதான் வந்து எனக்கு ஒரு ரிசர்ச்சாக இருந்துச்சு ஆக்டிங் வைஸில் சொல்லணும். கரெக்ட். ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மேனரிசம்க்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். சூப்பர். அண்ட் கூட நடித்த இப்போ அந்த பென்சிலில் வரைஞ்ச மீசையெல்லாம் வச்சுட்டு எப்படி ப்ரோ நார்மல் லைஃப்குள்ள வரும்போது கலாச்சிருவாங்கல்ல வீட்டுக்குலாம்? ஆமாம், என்ன பண்ணுறது, வாழ்ந்துதான். அண்ட் 1 year ப்ராசஸ், 1 year ஜேர்னி அது பராசக்தி ஷூட்டிங்கு. ஸோ 1 வருஷமாக அதே மாதிரி தான். ஆமாம், அதெல்லாம் தாங்கி தான் ஆகணும். சொல்லவும் முடியாத மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இது இல்லை, அது ஓகே. பட் ஆனால் என்ன பண்ணுறது, எப்படி இருந்தாலும் கலாய்ச்சிருவாங்க தான். கரெக்ட். ஆமாம், சூப்பர். அகைன் அப்பாவோட ஃப்ரேமில் எனக்கு தெரிஞ்சு தக்லைஃபோட இதில் சீன்ஸ் நிறையா இருந்தது. உங்களை நிறைய இடங்களில் பார்க்க முடிஞ்சது, க்ளோஸ் ஷாட்ஸ் இருந்தது, நீங்கள் கத்துறது இருந்தது, நிறைய பார்த்து என்ஜாய் பண்ணோம். சொல்லுங்கள், நிறைய சீன்ஸாக வந்தது. அஸ் ஒரு ஆக்டருக்காக எவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த இதுக்கான? இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் தான். நானே வந்து 9 o'clock ஷோ பலாசோல பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவ்வளோ வரும் நம்ம ஸ்க்ரீனில் அப்படின்னு சொல்லி. இட்ஸ் அ பியூர் பிளெஸ்ஸிங். அண்ட் அப்பா ஃப்ரேமில் திருப்பி வருது வந்து இட்ஸ் அகெயின் அ காட்ஸ் பிளெஸ்ஸிங் ஃபார் மீ அகெயின். ஏன்னா நான் ஆடிஷன் பண்ணி தான் இந்த படத்தில் வந்தேன். 2 ரவுண்ட் ஆடிஷன் போயிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த படத்தில் வந்தேன். அப்புறம் மேம் ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பாக்கே நான் கால் பண்ணி சொன்னேன், உங்கள் படத்தில் நான் திருப்பி நடிக்கிறேன். அவருக்கே தெரியாது நான் அந்த படத்தில் நடிக்க போகிறேன்னு. ஸோ அவருக்கே ஒரு சர்ப்ரைஸாக நான் தான் சொன்னேன்னு. ஸோ அப்படிதான் சூப்பர் ஹாப்பியாக இருப்பாங்க அப்பா. அப்படி அமைஞ்சிருச்சு இந்த படம், எனக்கு அப்படி அமைஞ்சிருச்சு. ஆமாம், இட்ஸ் பிளெஸிங். ஃபஸ்ட்டு குரு கிட்ட ஒர்க் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துருக்கலாம். அவர் உங்களுக்குமே குரு தான், மணிரத்னம் சார். ஆமாம், இவன் மணி சாரோட அசிஸ்டன்ட் அசோசியேட் டைரக்டர், ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஏடி சுதா மேம். இவங்களோட ஒரு அனுபவம் எப்படி இருந்தது? ரெண்டுமே மாஸ்டர்ஸ் அண்ட் இந்த மாஸ்டர் எக்ஸாக்ட் சேம். ஓகே, இவர் லயன், அவங்க வந்து லைனஸ், அவ்வளோதான். இட்ஸ் சேம். எல்லாமே காலங்காலத்தில் 4 மணி எல்லாருமே வரணும். ஷார்ட்டுக்கு 7 மணி ஆரம்பிச்சிருவாங்க. ஷார்ட் ரெடி, எல்லாமே ரெடியாக இருக்கும். மேம் ஆஸ் யூஷுவல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அவங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிடுவாங்க. ஸோ பட் ஷி வாஸ் வெரி ஸ்வீட் வித் ஆல் த ஆக்டர்ஸ். அவங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிடுவாங்க. பட் ஒரு டீச்சர் வந்து நம்ம கிட்ட சொன்னால், அது மேம் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சர் அப்படின்னு, ஓகே மேம் கிட்ட நம்ம கரெக்டாக அசைன்மெண்ட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோன் இருக்கும்ல. ஸோ அது நம்ம அவங்களுக்கு என்ன வேணுமோ அது நம்ம உள்வாங்கிட்டு
நடித்தாலே போதும், அது மேம்க்கு ஓகே தான், அவ்வளோதான். அவங்கள ட்ரபிள் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம சேஃப். ஏன்னா சிவகார்த்திகேயன் சார் ஆடியோ லாஞ்சில் சொன்னாங்க, பயமாவே இருக்கும், ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாகவே இருப்பாங்க, இங்கிலீஷ்லேயே பேசுவாங்க, ஒன்றும் புரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? சிவகார்த்திகேயன் சாருக்கு அந்த நிலைமைனா அஃப்கோர்ஸ் நமக்கும் அந்த இது ஃபாலோ ஆகும் இல்லைங்களா? பட் நான் செட்டில் இருக்கும்போது வரைக்கும் சாரும் மேமும் வந்து செம்ம காம்போ வந்துச்சு. லைக் மேம் ஒரு வாட்டி தான் சொல்லுவாங்க, அப்புறம் சார் வந்து அவ்வளோ வாங்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 1 டேக் 2 டேக்ஸ் தான் மேக்ஸிமம் டப்புன்னு பண்ணிவிடுவார். உங்களுக்கு எவ்வளோ டேஸ் போச்சு ஷூட் எல்லாம்? எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 to 20 டேஸ் போச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும். நாங்கள் லங்காவில் ஷூட் பண்ணோம், பொள்ளாச்சி, சென்னை, ஹைதராபாத், சிதம்பரம், இங்கெல்லாம் நாங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே ரியல் லொக்கேஷன்ஸ் தான். ஸோ எல்லா இடத்துலையுமே நாங்கள் 5 இடத்துக்கு போய் ஆமாம் ஷூட் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. கிரேட். அதர்வா சாரோட டீம் இல்லை நீங்கள்? ஆமாம், சின்னதுரை சின்னதுரையோட கேங்கு. எப்படி இருந்தது அதர்வா சார் கூட ஒர்க் பண்ண அனுபவம்? இஸ் வெரி சில், ரொம்ப ஃப்ரெண்ட்லி அண்ட் அட் த சேம் டைம் இப்போது சார் நம்ம முன்னாடி நிற்பாங்க, நம்ம பின்னாடி நிற்போம், ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் கேங்காக இருப்போம். அப்போ வந்து சார் வந்து எல்லாருக்கிட்டையுமே கலாய்ச்சிட்டு ஜாலியாக பேசிட்டு ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்க விடுவார். அண்ட் அட் த சேம் டைம் அவரும் வந்து நான் இப்போது இப்படி சார் நான் இப்போ இப்படி சொல்லலாமா, அப்போ நீங்கள் இப்படி ரியாக்ட் பண்ணலாமா அப்படி நம்ம கேட்டுக்கலாம். கேட்டு அவரும் ஒரு இம்ப்ரூவைசேஷன் ஒன்று சொல்லுவார். ஓகே அப்போ நீங்கள் இப்படி சொல்லுங்க, நான் அப்படி பண்ணுறேன். ஓகே, அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் எப்போவுமே சாரோட இருந்தது தான். ஸோ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஆக்கினார் நம்ம எல்லாருமே. அதுக்கு சுதா மேம் ஓகே சொல்லுவாங்க, மேம் இந்த மாதிரி ஒரு டைலாக் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாங்கிற மாதிரி இருக்கு. பண்ணலாம். ஓகே, மேம் ஓகே சொல்லிட்டாங்கன்னா ஓகே. ஓகே, ஆமாம், அது மேம்க்கு அதுதான் ஒன்றும் வேணும் இல்லையா? இப்போது மேம் ஒன்று சொல்லுவாங்க, பட் ஆஸ் அ ஆக்டராக நம்ம இம்ப்ரூவைஸ் எவ்வளோ பண்ணுறோமோ நம்மளுக்கும் நல்லது. அண்ட் அட் த சேம் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது அது ஹெல்ப் ஆச்சுன்னா ஓகே. அண்ட் சிவகார்த்திகேயன் சார் கூட ஒர்க் பண்ண ஒரு ட்ராவலை பற்றி சொல்லுங்கள். எப்படிப்பட்ட பர்சன் அவர்? எஸ்கே சார் வந்து எல்லாருக்குமே ஒரு அண்ணன். ஆஃப்கோர்ஸ் அவர் ஜாலியாக எல்லாருமே கலாய்ச்சிட்டு சிரிக்க வைப்பார் எல்லாருமே. அண்ட் அவர் வேலையை அவர் பார்த்துருவார். ஸோ நம்மளும் அந்த ஸ்பேஸ் அதுக்கேற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக ஆக்கிடுவார். அந்த அவர் கூட நடிச்சது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஆமாம், ஒரு மாதிரி அந்த செகண்ட் ஹாஃப்லலாம் அந்த கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் சேசிங்கு, ஓடுறது, அங்கே பதுங்கிறது அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப ஒரு த்ரில்லிங்காகவே இருக்கும். அந்த டைம் பீரியட் ஷூட்ஸ் மட்டும் எப்படி இருக்கும் உங்களுக்கு? காலேஜ் பர்சனை தாண்டி இந்த மாதிரி ஒரு கலவரம், ஒரு பிரச்சனை, அந்த செட்டோட வேர்ல்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக்காக அந்த டைம்லலாம் ஃபுல்லாக இன்டென்ஸாக தான் இருக்கணும். எல்லாருமே இன்டென்சிட்டி ஜோனில் தான் இருக்கணும். ஏன்னா ரொம்ப சீரியஸான ஒரு ட்ராமா அந்த டைம்லலாம் ஃபுல்லாக. ஸோ அதனால் முடிஞ்ச லெவலுக்குமே வந்து எஸ்கே சாரும் சொல்லி நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சீரியஸாக ரொம்ப இன்டென்சிட்டி கண்ணில் தெரியணும். அந்த தமிழுக்காக போராடுறீங்க, அந்த போராட்டம் வந்து உங்கள் கண்ணில் எல்லாருக்குமே தெரியணும்னு சொல்லி அது சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஐ திங்க் தட்ஸ் வாட் கேம் அவுட் இந்த ஃபைனல் கட் அப்படின்னு. ஆமாம். அப்பா என்ன சொன்னாங்க உங்களுக்கு? ஃப்ரேம்லாம் வைக்கும்போது ஏதாவது சொல்லுவாங்களா? நீங்கள் அப்பா நல்லா கலாய்ச்சாரு. என்ன சொல்றாங்க? ஏய் இப்படா அங்கே போடா, ஏய் இப்படி போடா, சும்மா கலாய்ச்சிட்டே இருந்தாரு. ஓகே, நடிக்கிறேன் நீ அப்படிலாம் சும்மா கலாய்ச்சாரு. ஓகே. ஆனா அவர் வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் பரவாயில்லடா நல்லா பண்ணியிருக்கடா நீ அப்படி மாதிரி ஒரு அங்க ஃப்ரேம் வைக்கும்போது தெரியலையாப்பா அப்படிங்கிற மாதிரி. ஆமா, ஆனா படம் பார்த்துட்டு அவர் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டாரு. அது போதும், அவ்வளவுதான். இந்த வார்த்தை போதும் எனக்கு. நம்ம வேலையை பண்ணிட்டோம். ஏன்னா பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ்க்கு வச்ச ஃப்ரேம் அவரோட பையன் அப்படிங்கிறத தாண்டி ஒரு அஸ் அ நடிகரா இவ்வளோ பெரிய லெஜெண்டரி கேமராமேன் கிட்ட நம்மளோட ஆக்டிங் வருது அப்படிங்கிறதே ஒரு பிளெஸிங் தான். ஆமாம், அது இல்லையா ப்ரோ? ஆனால் என்னன்னா செட்டில் வந்து அப்பா பையனை எப்பவுமே காமிச்சதே இல்லை. அது தக் லைஃப்லேருந்து அப்படி தான். அண்ட் இந்த படத்துலையுமே ஆக்டர் கேமராமேன் அந்த ஜோன் தான் எப்பவுமே இருக்கும். ஓகே, ஏதாவது சொல்லி கொடுக்குறது அந்த மாதிரி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாங்கிற மாதிரி வீட்டில் ஏதாவது பிஹைண்ட் பேசுவீங்களா நீங்கள்? ஐ மீன் என்ன சொல்லுவாருன்னா, ஒன்றும் கொஞ்சம் நீங்கள் நிற்கணும், ஓவர்லேப் ஆறு அந்த மாதிரி கொஞ்சம் கிளியர் பண்ணுவார். இம்ப்ரோவைசேஷன் கொஞ்சம் ஐடியாஸ்லாம் வந்து அது 2-3 வாட்டியும் சொல்லியிருக்காரு. பட் முடிஞ்ச லெவலுக்கு நானே எனக்கு பண்ணிவிடுவேன். அவர் சைட்லேருந்து அவர் ஃப்ரேம் பார்க்கும்போது ஓகே நீ இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணியிருக்கணும், இன்னும் கொஞ்சம் இங்கே நின்றுன்னா இன்னும் கொஞ்சம் இன்டென்சிட்டி தெரிஞ்சிருக்கும் உன் ஃபேஸில். பிளேஸ்மெண்ட் முக்கியம். கேமரா பிளேஸ்மெண்ட், ஒரு ஆக்டராக நீ இங்கே நிற்கணும் அப்படி மாதிரி நிறைய சொல்லி தந்தார். ஸோ ஐ திங்க் அது சொல்ல தான் எனக்கு வந்து இவ்வளோ ஸ்பேஸ் கிடச்சதோ ஸ்க்ரீனில் அப்படின்னு ரொம்ப ஹெல்ப் பண்ணாருன்னு நினைக்கிறேன். கிரேட். ஆமாம், ஏன்னா நிறைய க்ரௌட் இருக்குங்கிற பட்சத்தில் நம்மளை யாரும் எங்கேயும் தேடிடக்கூடாது. நம்ம இடத்துல கரெக்டாக நின்றுட்டோம்னா நம்ம ஃபேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுவுமே இருக்கும். அஸ் அ பட்டிங் ஆக்டருக்கு நிறைய பேருக்கு அது தேவைப்படுற ஒன்றும் கூட. வீட்டில் சிஸ்டர் என்ன சொன்னாங்க, மேம் எல்லாருமே என்ன சொன்னாங்க? ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி படம் பார்த்துருப்பாங்க. பார்த்தாங்க. தே லவ் மை பர்ஃபார்மன்ஸ் அண்ட் தே லவ் த மூவி ஆல்சோ. அதுதான் மெயின். படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. கான்செப்டாக தே லைக் இட். அண்ட்
இட்ஸ் இம்பார்ட்டன்ட் வாய்ஸ். இந்த படம் வந்து ரொம்ப முக்கியம். எல்லா அட்லீஸ்ட் நம்ம ஊர் ஆளுங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு. அண்ட் இந்த 1960s நடந்த ஒரு விஷயம் அண்ட் இதில் ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரி, இதில் நடந்த ஒரு கதை, அவ்வளோதான் அது. ஸோ அது ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க ரிவ்யூஸாக எனக்கு. இன்னொன்று என்ன, இந்த பராசக்தியோட ஒரு பெரிய ப்ளஸ் தமிழுக்காக போராடின ஒரு உணர்வை எடுத்து சொல்கிற ஒரு படமாக இருந்தாலும் ஒரு ஹெல்த்தியான கோலிவுட் காம்பினேஷன்ஸ். 3 பேருமே ஹீரோ. எஸ்கே சார், அதர்வா சார், ஜெயம் ரவி சார். ஜெயம் ரவி சார் வில்லனா ஒத்துக்கிட்டது இது பெரிய பெரிய விஷயம். ஸோ இந்த ஹெல்தி காம்பினேஷன்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கொலாபரேஷன்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஐ திங்க் இந்த மாதிரி ஒன்றும் நிறைய படம் வரணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் மலையாளத்தில் இது ஜாஸ்தி. மலையாளத்தில் ஜாஸ்தி. அண்ட் இங்கே இன்னும் இது மாதிரி நிறைய பொன்னியின் செல்வனுக்கு எப்படி ஒரு கேஸ்ட் இருந்துச்சோ, அதுமாதிரி தக் லைஃப்பில் எப்படி இருந்துச்சோ, இந்த படத்துலையும் எப்படி இருந்துச்சோ, அதுமாதிரி ஒன்றும் நிறைய படம் மீண்டும் வரணும் அப்படின்னு என்னோட பர்சனல் ஆசை. எல்லா ஆக்டர்ஸுமே வந்து கம்பைன் பண்ணி யுனைட்டடாக ஒன்றா ஒர்க் பண்ணோம் எல்லா படத்துலையும். அப்போ தான் நல்ல கதை வரும் அப்படின்னு ஒன்றும் மேபி தமிழ் சினிமா நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்தது அப்படின்னா அது ஆகிடும். ஐ திங்க் நெக்ஸ்ட் 5 yearsல இப்படியே எல்லா கேஸ்ட்டுமே வந்து காம்பினேஷன்ஸ் அப்படி பண்ணிட்டே இருந்தாங்கன்னா ஐ திங்க் தமிழ் சினிமா இட் பி சம்பர் எல்ஸ். ஆமாம். ஜெயம் ரவி சாரை பற்றி சொல்லுங்க. பொன்னியின் செல்வன்ல வேற மாதிரி ஒன்று பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆமாம். பொன்னியின் செல்வனா ஒரு மாதிரி ராஜாவா பார்த்துட்டு இங்கே ஒரு வில்லனா பார்க்கறது. அவர் ஆக்சுவலாக என்ன பார்த்து ஷாக் ஆனா, டேய் நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்னு. ஆமாம் சார், நான் இப்படி வந்துட்டேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தோம். பட் அவர் வந்து எப்படின்னா ரொம்ப டெடிக்கேட்டட். அவருக்கு வந்து அவருக்கு என்ன பண்ணணும்னு அவருக்கு ரொம்ப கிளியர். ஸோ அவர் வருவார், நடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அவ்வளோதான். அவர் ரொம்ப சிம்பிள். செட்லேயே ரொம்ப சிம்பிளான ஒரு மனுஷனாக தெரியவர். பட் ஆனால் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஃபயராக ஒன்று பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் அவர். ஸோ ரொம்ப ஈஸியாக ஒன்று பண்ணிட்டார் அவர். அதுவும் செகண்ட் ஹாஃபில் ஆமாம் நிறையா பேசினா ரிவீல் ஆகிற மாதிரி ஆயிரும், சொல்லவும் கூடாது. செகண்ட் ஹாஃபில் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ்க்கு முன்னாலாம் மிருக மாதிரி மாற ஆரம்பிச்சார். என்ன சார் இப்படி ஒரு இது காமிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஐ திங்க் அவருக்குள்ளே அது இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஸ்லோவாக வெளில கொண்டு வர. அது ஆடியோலத்திலே சொன்னார், இப்போ கெட்டவனா என்ன பார்க்க போறீங்க சார், மணினா பார்க்க போறீங்க, மணி சாருக்கு சொல்லியிருப்பாங்க. ஹீரோவா பார்த்துட்டீங்க, வெளிலனா பார்க்க போறீங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வெரி கியூட். இவங்க எப்படி இதை இப்போ ஜெயம் ரவி சார், மணிரத்னம் சார், அஃப்கோர்ஸ் ஜெயம் ரவி சாருக்கும் மணிரத்னம் சார் வந்து ஒரு குரு தான். நிறைய இடத்துல சொல்லுவாங்க. அவங்களோட பழக்க வழக்கங்கள் எப்படி சார் இருக்கும்? சுதா மேம் பழக்க வழக்கங்கள் இவங்க ஐ திங்க் இட்ஸ் சேம். ஜெயம் ரவி சார் ரொம்ப குவைட் நான் நினைக்கிறேன். ரொம்ப பேச மாட்டார். லைக் முடிஞ்ச செட்டில் இருக்கும்போது மட்டும். ஆஃப் செட் ஓகே, பட் ஆன் செட்டில் இருக்கும்போது மணி சார் என்ன சொல்கிறாரோ, இப்போ சுதா மேம் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே உள்வாங்கிட்டு அப்படின்னு நடிச்சுட்டு அவர் பாட அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பார். அவ்வளோதான். இஸ் வெரி சிம்பிள் இன் இஸ் ஒர்க். யா, இஸ் ட்ரூ டு இஸ் கிராஃப்ட். லைக் நடிக்கிறதுக்கு வந்திருக்கோம், நடிச்சுட்டு தன்னோட பர்சனல் ஸ்பேஸ்க்கு போயிடணும். ஆமாம் அப்படிங்கிற அப்படி ஒரு பர்சன் தான். தியேட்டரோட ரெஸ்பான்ஸ்லாம் பார்த்து எப்படி இருந்தது உங்களுக்கு? தியேட்டர் ரெஸ்பான்ஸ் நான் 9 o'clock ஷோ போனேன். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வல்லாம் பிரிச்சுட்டாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல தமிழ் வாழ்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க தியேட்டர் உள்ளே. ஆமாம். ஸோ ஐ திங்க் படம் கொஞ்சம் நல்லாவே ரிசீவ் ஆகிருக்கு தான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே. டில் நவ். ஆமாம். இந்த லாஸ்ட் மினிட் வரைக்குமே வந்து இந்த ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தது. சென்சார் கிடைக்கல, ரிலீஸ் ஆகுமாங்கிறது தெரியல அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் வந்து பில்ட் ஆகிட்டே இருந்தது. அதில் நடிச்சிருக்கிற ஒரு ஆக்டராக உங்களுக்கு அஃப்கோர்ஸ் பில்ட் ஆகிருக்கு. ஏன்னா நாளைக்கு படம் ரிலீஸ், இன்னைக்கு வரைக்குமே கன்ஃபார்ம் ஆகாமல் இருந்தது. அந்த டைம் பீரியட் என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க நீங்கள்? படம் ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல என்ன டப்பிங் கூப்பிட்டாங்க. ஓகே. ஆமாம். படம் ரிலீஸ் நாளைக்கு முந்தா நேற்று மாதிரி ஏதோ டப்பிங் கூப்பிட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது சென்சருக்காகன்னு சொல்லி பண்ணாங்க. அப்போ பேசும்போது கூட படம் ரிலீஸ் ஆகாமல் தெரில, ஒன்று நிறைய கட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவுட் எடுக்கிறது ஒரு பெரிய வேலை. நீங்கள் மிக்ஸ் பண்ணி திருப்பி சவுண்ட் மிக்ஸ் பண்ணி திருப்பி நீங்கள் அவுட் எடுத்து எல்லாருக்குமே ஓவர்சீஸ்லேருந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். அதனால் அது இருக்கும்போது எனக்கே ஒரு மாதிரி டென்ஷனாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஈவினிங்லேருந்து தான் புக்கிங்ஸ் ஓப்பன் ஆச்சு பராசக்திக்கு. ஆமாம், அது மாதிரி டென்ஷனாக தான் இருந்துச்சு. டென்ஷனாக தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் அப்போ மேம் சுதா மேமுக்கும் நிறைய டென்ஷன் இருந்ததுங்க. ஏன்னா நிறையா இம்பார்ட்டண்டான சீன் வந்து சென்சார் கட்டில் போயிருச்சு. இம்பார்ட்டண்டான டைலாக் சென்சாரில் போயிருச்சு. ரெஜிஸ்டர் ஆக வேண்டிய டைலாக்ஸ் மியூட்டில் போயிருக்கு. நாளைக்கு ரிலீஸ் ஆகுமான்னு தெரியாத இந்த டென்ஷன், இதெல்லாம் எப்படி அவங்க லைக் கேரி பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத தெரியல. இந்த டைரக்டரா ஐ திங்க் மேம் வாஸ் வெரி கூல் தான் நான் நினைக்கிறேன். இந்த சிச்சுவேஷனில் கூட ஓகே இப்போ பிரச்சனை இருக்குன்னா அது அப்படியே நிற்காமல் அது எப்படி ஃபேஸ் பண்ணணுன்னு ஒரு தைரியம் ஒன்று வேணும். மணி சார் மாதிரி இருக்கிற ஒரு குரு அவரே வந்து சொல்லும்போது அவங்க எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ஐ திங்க் திஸ் இஸ் ஜஸ்ட் அண்ட் அனதர் ப்ராப்ளம் ஃபார் மேம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். இதையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆமாம், கிரேட். கரெக்ட் இல்லையா? ஐ திங்க் ஓவர்சீஸ்லலாம் கொஞ்சம் லக்கி பீப்புள் நினைக்கிறேன். அங்கே தான் 0 cuts அண்ட் கரெக்ட். எனக்கு யூகேல இருந்து ஒரு ப்ரொடியூசர் சார் வந்து ரிவ்யூ கொடுத்தாங்க மார்னிங்கே. வந்து நாங்கள் வந்து அன்கட் வெர்ஷன் பார்த்துருக்கோம், எல்லாத்தையும் அப்படியே பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் நீதி பரவட்டம் பார்த்தீங்க, நாங்கள் தீ பரவட்டம் பார்த்தோம் அப்படிலாம் சொன்னாங்க.
பட் ஓடிடியில் அந்த மாதிரி கட்ஸ் லைக் அன்கட் வெர்ஷன் வந்துச்சுன்னா ஸோ ஹாப்பியாக இருப்போம். பார்ப்போம், தெரியல. நீங்களும் கொஞ்சம் ரிக்வஸ்ட் வைங்க, ஏன்னா ஓடிடிக்கு எனக்கு தெரிஞ்ச ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை ஓடிடி இல்லைன்னா நீங்கள் என்ன சென்சர் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் வரும் ஓடிடியில். ஸோ எனக்கு தெரியல இப்போ இப்படி அவங்க என்ன டீலிங் பேசியிருக்காங்க அதெல்லாம். யூடியூப்லேயாவது அன்கட் வெர்ஷன் வந்துச்சுன்னா ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏன்னா அந்த அன்கட் வெர்ஷன் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அந்த இன்டென்ஷன் வந்து ரொம்ப புரியும். இதுவே பயங்கர ஒரு இம்பாக்டாக இருக்குது. ஸோ ராவான ஒன்று பார்த்துட்டோம் அப்படின்னா மேபி இதோட இன்னும் இம்பாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கரெக்ட், ஐ திங்க் ஸோ. ஆமாம், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ புதுப்பேட்டை இப்போ எடுத்தால் எனக்கு தெரிஞ்சு நிறைய சென்சர் கட் ஆகிருக்கும், நிறைய பிளட்டு கம்மி பண்ண சொல்லியிருப்பாங்க, இந்த கெட்ட வார்த்தைலாம். அது இப்போ புதுப்பேட்டை வந்து ஏன் பயங்கரமாக இருக்குன்னா அந்த இன்டென்சிட்டி அப்படி ரொம்ப அழகாக இருக்குது. ராவாக என்ன பேசுகிறாங்களோ அப்படியே இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ பண்ண முடியல, இந்த காலத்தில் பண்ண முடியல. அதுதான் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. இப்போ இது வந்து இந்த ஒரு கொஸ்டினை நம்ம ஒரு காமன் பீப்புளாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஜனநாயகன், பராசக்தி இதுக்கு சென்சார் கிடைக்கல, இது வரல, இது வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 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 ஹேட் ரேட் வந்து ஒரு நெகட்டிவ் பீப்புள்ஸால் வந்து ஸ்ப்ரெட் ஆன் பண்ணுது. அந்த ஹேட் ரேட், அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் படத்தையும் வந்து பாதிக்கும். எந்த ஒரு இதுவுமே பண்ணாத படத்தையும் வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஒரு தரப்பு பிரச்சனை எப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க பிரதர்? என்ன பண்ணுறது, ஜனநாயகன் ரிலீஸ் ஆகணும்னு தான் எனக்கும் ஆசை. பட் ஆனால் ஆகலை. It would have been very beautiful if ஜனநாயகன் and பராசக்தி came. ஏன்னா எஸ்கே சாரே அண்ணன் தம்பி பொங்கல்ன்ற சூப்பரா பேசுறாங்க, அவரும் சொல்லிட்டாரு. ஸோ அதனால இப்போ அது ரிலீஸ் ஆகலைன்ற போது பராசக்தி மட்டும் சோலோ ரிலீஸ் ஆகிடுச்சு, அது ஒன்றும் பண்ண முடியல. பட் ஓகே, ஐ எம் திங்கிங் தட் இப்போ ஜனநாயகன் திருப்பி எப்போ ரிலீஸ் ஆக போதோ இட்ஸ் கோன் பி a ஃபெஸ்டிவல் அகைன். எல்லாருக்குமே வந்து ஒரு செலிப்ரேஷனான ஒரு டேயாக இருக்க போகுது அது. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஜனநாயகன். ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட் தட் இட் டிட்ன்ட் கம் டுகெதர். சுதா மேமே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி, நானே தளபதி விஜயோட பயங்கரமான ஃபேன், நானே எப்படி எல்லாருமே தளபதி சாரோட ஃபேன் தான். கரெக்ட். ஆமா. ஆனா அந்த இப்படி ஒரு இந்த மூவி சைட்ல இப்படி ஒரு இது இருந்தாலும் அது மேல வரக்கூடிய அந்த நெகட்டிவ் அப்படிங்கிறதும் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. பட் அதையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுங்கிற அது தவிர்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் தானே. அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் வரும்போது டிவிக்கே சைடோ இல்லைனாக்கா அது ஒன்று பிரச்சனை வந்துட்டே இருக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம கையில் இல்லை அது. But it's okay, we'll just go through. இது சினிமாங்கிற ட்ராக்கை தாண்டி வேற எங்கேயோ போகிறது தான். ஆமாம், அது அப்படி போகக்கூடாது தான் என் ஆசை அது. பட் பார்ப்போம், லெட்ஸ் see. ஜனநாயகன் எப்போ வந்தாலும் இட்ஸ் கோன் பி a great hit for sure. சூப்பர் ஹாப்பி. டீம்ல எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க? எஸ்கே சார், சுதா மேம் எல்லாமே எல்லாம் ரொம்ப ஹாப்பி. ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் வெரி ஹாப்பி. அண்ட் இந்த சக்ஸஸ் ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். சீக்கிரம் சக்ஸஸ் மீட்னு கேள்விப்பட்டோம். அப்படியா? ஆமா, ஓகே, நடக்கும் மாதிரி எனக்கு தெரியும். சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அது ரொம்ப முக்கியம். அது ஐ திங்க் அவங்களோட மேமோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷனுக்காகவே இந்த படம் வந்து ஐ திங்க் ரொம்ப வருஷம் இதுல ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ரிசர்ச்ல இருந்து. ஆமா, ரொம்ப வருஷமா ரிசர்ச், நிறைய பேர் மீட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் நிறைய டிராஃப்ட்ஸ் போயிருக்கு ஸ்கிரிப்ட் வைஸா. அண்ட் 82 டேஸ்ல ரொம்ப I mean, it's very tough to finish this movie in 82 days. நான் நெக்ஸ்ட் அதான் கேட்க வந்தேன். அவ்வளோ அதுக்கு கொடுத்த டேட்ஸை விட கம்மியான டேட்ஸ்லேயே வந்து படத்தை முடிச்சிட்டாங்க. ஒரு பீரியாடிக் போர்ஷன், ஒரு பீரியாடிக் ஃபில்ம். அதில் ஆர்ட் ஒர்க்குக்கு ஒரு டைம் கொடுக்கணும், நம்ம ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு டைம் கொடுக்கணும், லைக் காஸ்டியூம் எல்லாத்துக்குமே வந்து டைம் கொடுத்து தான் ஆகணும். எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்தது இந்த ஒர்க், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது ஏன்னா எல்லாம் மணி சாரோட ட்ரைனிங் தான். மணி சார் அப்படி தான் ஷூட் பண்ணுவார். ஒரு நாள் 3 சீன் 4 சீன் ஷூட் பண்ணுவார். மேம் அப்படி தான் ஷூட் பண்ணாங்க. ஒரு நாள் 4 சீன் 3 சீன் மினிமம் ஷூட் பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் சீன்ஸ் அவ்வளோ ஒரு நாள் அவ்வளோ முடிக்கிறதுனால நாட்கள் கம்மியாகும். ஆமாம். ஸோ அதுவும் ரொம்ப காம்ப்ரமைஸும் பண்ணாமல் அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ அது எல்லாமே கரெக்டாக படத்தில் பார்க்கும்போது தெரிஞ்சது வேறு. ஸோ இந்த படத்துக்கு எல்லாமே வந்து ஒன்று கூடி கை கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ப்ரோ. சினிமோட்டோகிராஃபிலேருந்து, எடிட்டிங்லேருந்து, மியூசிக் பெரும்படை நமதே அப்படின்னு ஜிவி சார் ஆரம்பத்துல இருந்தே ஒரு கூஸ் பம்ப்ஸை கொடுத்து கிளைமேக்ஸ் எண்டு வரைக்குமே ஒரு மியூசிக்ல வந்து நம்மளை வாழ வச்சுட்டாரு. ஸோ டெக்னிக்கல் ஒர்க்கா அஸ் அ ஒரு ஆர்டிஸ்டாகவும் ஒரு டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டராகவுமே நீங்கள் எப்படி இந்த படத்தை பார்த்தீங்க பராசக்தியா? ஐ திங்க் எவ்ரி திங் பிளெண்ட் டுகெதர் தான் நான் சொல்லுவேன். சினிமோகிராஃபி ரவி சார் வந்து அந்த 1960s பீரியடாக எல்லாருமே கூட்டின்னு போயிட்டாரு. அண்ட் எடிட் வைஸ் இட் வாஸ் வெரி கிறிஸ்ப். அண்ட் ஜிவி சாரோட 100th வர ஐ திங்க் பிரிஸ்டார், 100th ஃபிலிமாக வந்து பிரிஸ்டார்னு நான் நினைக்கிறேன். ஆஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் சாங்ஸாகவும் சரி, போத். அதில் முக்கியமாக எனக்கு ரவிகே சாரோட ஒர்க்கெல்லாம் சினிமோட்டோகிராஃபியில் சிவகார்த்திகேயன் சார் அந்த இன்ட்ரோல் போர்ஷனில் கீழே ரவிமோகன் சார் இருப்பாங்க, மேலே அந்த இன்ட்ரோல்
புல்லரிச்சிருச்சு ஒரு மாதிரி. அது பயங்கரமான ஷாட். நிறைய லோ ஆங்கிள் ஷாட்ஸ் வந்து சிவகார்த்திகேயன் சார் இருந்தது, சில் அவுட் ஷாட் வந்து நிறைய இருந்தது. I think even Ratnamala song video itself is going to be a blast for everyone. As visuals ஆவும் சொல்றேன், beautiful visuals, மேஜிக்கலாக இருந்துச்சு, poetry இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்க அது ஒன்ஸ் அகைன் அப்பாவை தாண்டி ஒரு 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 டெக்னிக்கல் ஒரு பயங்கரமா டெக்னீஷியன்ஸோட ஒர்க்கை பார்த்து வியந்திருப்பீங்க இல்லையா? ஆமாம். ஏன்னா ஏதோ ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் ஒரு ஷார்ட் எடுக்கும்போது 4 கேமரா ரோலிங்கில் இருக்கும். 4 கேமரா 4 கேமரா ரோலிங்லேயே இருக்கும். ஸோ எல்லா ஆங்கிள்லேருந்தும் கவர் பண்ணி எல்லாமே எடுத்துருவார். ஸோ அதனால நம்மளுக்கு அவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்குது ஃபார் த எடிட்டர் டு கட் நல்லா. ஸோ அதனால் தாராளமாக எடிட்டர் கிட்ட கொடுத்துடலாம், உனக்கு என்ன வேணுமோ யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம் இல்லையா? சூப்பர். ஸ்ரீலீலாவை பற்றி சொல்லுங்க. ரத்னமாலா வெரி எனர்ஜெட்டிக், செம்ம க்யூட்டு, ஒரு மாதிரி துருன்னே இருப்பாங்க, ரொம்ப எனர்ஜி. அண்ட் அவங்க வேற செட்டில் இருக்கும்போது நைட் ஷூட்டில் இருக்கும்போதே வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க ஐ திங்க் அவங்க டாக்டர் இல்லை, அதனால் அந்த எக்ஸாம்ஸ்க்கு ஏதோ படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கும் படிப்பாங்க. அண்ட் தமிழ் அவங்க என்ன எழுதிருந்தாங்க, லைக் டைலாக்ஸ் என்ன இருக்கோ அதுவும் எழுதி வச்சுப்பாங்க. ஸோ அதையும் படித்து ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் இந்த படத்தில் அவங்க ஓன் டப்பிங் வேறு, அவங்க வாய்ஸ் தான். ஆமாம். ஸோ ரொம்ப மெனக்கட்டு பண்ண ஒரு படம். ஃபர்ஸ்ட் சூப்பரான ஒரு படம். ஃபீல். கிரேட் ப்ரோ, ஸோ ஹாப்பி நீங்களும் இந்த ப்ராஜெக்டில் இருந்தது. அண்ட் இன்னும் அடிஷ்னல் ஹாப்பி என்னன்னா நிறைய சீன்ஸில் உங்களை பார்த்தது. இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும். ஐ திங்க் ஒரு என்ன ப்ரோ, டைரக்டர் ஆகணுங்கிற ஒரு ஒரு லாங் டேர்ம் கோலா, இல்லை டைரக்டர் கம் ஆக்டர், இல்லை ஆக்டர் கம் டைரக்டர் இந்த மாதிரி வச்சுருக்கீங்களா ப்ரோ? தெரியலையே, அது எப்படி அமையுதோ சொல்லிட்டீங்களே, அது எப்படி அமையுதோ பார்ப்போம். ஓகே, எதை ஃபர்ஸ்ட் வருதோ அதை அப்படியே பண்ணிடலாம்னு தான் நினைக்கிறேன். ஓகே, பட் மேனிஃபெஸ்டிங் ஃபார் போத் டைரக்டர் அண்ட் ஆக்டர். சூப்பர். 2 ஃபீல்டுலேயுமே உங்களை சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக பார்க்குறதுக்கு ஆசை. இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்க. தேங்க்யூ. ஒரு பிரதராக நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய படங்கள் பார்க்குறதுக்கு. சூப்பர் ஹாப்பி ப்ரோ உங்களை மீட் பண்ணி பேசினதில்லை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பராசக்தி தியேட்டரில் ஓடிட்டு இருக்கு, தியேட்டரில் போய் பாருங்கள். ஓடிட்டு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தியேட்டரில் போய் பாருங்கள். சூப்பர். தேங்க்யூ ப்ரோ. டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.